சார், அரசியல்ல அவர் பின்வாங்கவே இல்ல சார். அவரோட சூழ்நிலை தான் சார். அந்த நேரத்தில கோவிட்ங்கிற ஒரு பெரிய பெருந்தொடர். அது யாராலயுமே அதுலேருந்து மீண்டு வர முடியாத நிலைமையில, உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் சாவும், சோகமும் நிறைஞ்ச ஒரு என்ன பண்றதுன்னே தெரியல. அரசாங்கத்துக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில இவர பார்த்து வரக்கூடிய ஜனத்திரள்கள், இப்ப இவர் எப்படி விஜய் கூட்டம் சேர்த்து, கூட்டம் சேர்த்து எவ்வளோ உயிரிழப்புகள கோவிட் இல்லாத காலத்திலே இவரு உயிரிழப்ப உருவாக்கியிருக்காரு. அதுக்கு நெறைய எவிடன்ஸ் இருக்கு, ட்ராக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயுமே ஏதோ ஒரு உயிர் பறிபோய் இருக்கு. இவரோட விஜயோட நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சியிலும் உயிர் பறிபோகாத நிகழ்ச்சியே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாச்சும் ஒரு ஒரு இறப்பு இருந்திருக்கு. தொடர் துன்பத்த மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண நிகழ்வுல கோவிட் இல்லாத காலத்திலே இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் இருக்கத கண்கூடா பார்த்திருக்காரு விஜயும், விஜயை சார்ந்தவர்களும் பார்த்திருக்காங்க. அப்போ கோவிட் மாதிரி ஒரு இடர்பாடு இருக்கிற நேரத்தில, அவர் எடுத்த முடிவு தான் சார் ஒரு நல்ல முடிவு. அந்த மாதிரி முடிவு அவர் எடுக்கலைன்னா, எத்தனை உயிர் போயிருந்தா, அதுக்கெல்லாம் இவர் பொறுப்பாயிருவார் சார். இவரு ஏற்கனவே தன்னோட பிறந்த நாளே கொண்டாட விரும்பாதவரு. ஏன் பிறந்த நாளே கொண்டாடாம விரும்பாம இருக்காரு? ஒரே காரணம் தான். ஒரு தடவ ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு வந்தவங்க 3 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கிறதுக்காண்டி தான் பிறந்த நாளே ஒதுக்கி வச்சுட்டாரு சார்.